ஒரு நேரம் நான் என் அம்மா அப்பாவை கேட்டேன், நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் எதுவும் செய்யவில்லை. எனக்கு என் வீட்டாளர்களிடம் சலிப்பு, கோபம் வந்ததையோ நான் அவரை சந்தித்தேன். அவரிடம் சொன்னேன், இல்லை, எனக்கு இது எல்லாம் வேண்டாம். நாம் கல்யாணம் பண்ணிக்கொள்வோம் யூட். என் அம்மா என்னை தேடி வந்தார். எனக்கு பயம் வந்தது. அம்மா என்னை விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த பையனுடன் போய் அவன் வீட்டிலேயே இருந்தேன். இப்படிப்பட்ட செய்திகள் எப்படி விரைவாக பரவிடுகின்றன தெரியுமா? அப்படியே ஒரு செய்தி பரவியது. அங்குதான் கல்யாணம் ஆகிவிட்டது. இப்போது என்ன, 1 வருடம் 1.5 வருடம் ஆகிவிட்டது. சகிக்க முடியவில்லை. அடிபட்டேன். விக்தம் கேட்க வேண்டியிருந்தது. இந்த எல்லாவற்றையும் ஒரே மாதிரி சொல்லுவார்கள். உனக்கு வாழ்க்கை இல்லை, நீ என்ன செய்ய போகிறாய்? நீ மும்பைக்கு போய் வேலைக்காரி வேலை செய்வாய், பாத்திரம் கழுவுவாயோ. ஒரு மனிதரிடம் நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா வா, வணக்கம் செய் என்று. அவர் அதை 45 முறை செய்வார். ஆனால் நீங்கள் அந்த நோயாளியை கட்டுப்படுத்த முயற்சித்தால் அவர் வெடிப்பார். அப்படித்தான் நானும் வெடித்தேன். வணக்கம், நான் அங்கினா. பிரமோத் பிரபு வாலவால்கர். என்ஜினியரிங்கின் சேர்க்கை எடுத்த போது ஒரு தவறு செய்தேன். அந்த தவறு என்னவென்று நாம் இந்த வீடியோவில் பேசப் போகிறோம். என்ஜினியரிங்கின் சேர்க்கை எடுத்த போது நான் காதலில் விழுந்தேன். அந்த தவறு என்று சொல்வதற்கு பதிலாக அது எனக்கிடையே ஒரு பெரிய தவறாக நடந்தது. 16 வயது ஆபத்தானது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அது எனக்கு ஆபத்தாகவே மாறியது. அந்த ஆபத்தில் சிக்கிக்கொண்டேன். அந்த ஆபத்திலிருந்து எப்படி வெளியே வந்தேன் உங்களிடம் சொல்ல போகிறேன். அன்பில் விழுவது தவறு கிடையாது. ஆனால் எந்த மனிதரிடம் காதலில் விழுகிறோம், அதிலிருந்து என்ன பெறுகிறோம்? மற்றவர்களுக்கு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதும் மிகவும் முக்கியமானது. நான் காதலில் விழுந்த போது எனக்கு 16 வயதாக இருந்தது. 18வது வயதில் நான் வந்தபோது எனக்கு சட்டப்படி உரிமை கிடைத்துவிட்டது என்று எனக்கு தோன்றியது. எனது முடிவுகளை நான் எடுத்துக்கொள்வது, அதனால் என் அம்மா அப்பா என் முடிவுகளில் முக்கியம் இல்லை என்று அர்த்தம். இது ஒரு தவறான எண்ணம் எனக்குள் வந்தது. அதனால் நான் மால்வனி மொழியில் சொல்வதானால், ஏனெனில் நான் மால்வனி என்பதால் நீங்கள் அகந்தையமாகிவிட்டீர்கள். அந்த அகந்தையினால் எனக்கு இப்படி தோன்றியது, நான் எதையும் செய்ய முடியும் என்று. வாழ்க்கையில் நான் காதலித்த பையன் என்னை விட 11 முதல் 12 வரை வருடங்கள் பெரியவன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை வித்தியாசம் இருந்தது. ஒரு எண்ணப்போக்கு இது முன்பு கடினமாக இருந்தது. நாம் பார்க்கிறோம், நாம் காதலில் விழுந்த பிறகு இப்போது நான் பார்க்கும் அந்த பெண்கள், உதாரணமாக பிரியங்கா சோப்ரா, நிக் ஜோனாஸ், அவர்களுக்குள் வயது வித்தியாசம் இருக்கிறது. நம்மாலும் அது நடக்கலாம், ஆனால் இல்லை, நீங்கள் அது இல்லை, நீங்கள் அதை செய்ய முடியாது என்று அர்த்தம். சதவீத பெண்களின் காதல் வெற்றிகரமாக முடியாது. அதுவே என் வாழ்க்கையிலும் நடந்தது. நான் காதலில் விழுந்த போது எனக்கு உணர்ந்தது, காதலில் விழுந்தேன் என்று நான் ஒருமுறை சொல்லி இருக்கிறேன். என் யூடியூப் சேனலிலும் அதை பகிர்ந்திருக்கிறேன். ஆனாலும் இப்போது நான் சொல்கிறேன், நான் காதலில் விழுந்தது ஏன் என்பதை உங்களுக்கு சொல்லுவது எனக்கு முக்கியம் என்று நினைக்கிறேன். நான் கட்டுப்பாட்டுடன் வளர்ந்தேன். வீட்டில் சரியாக 5 மணிக்கு படிப்பதற்காக உட்கார வேண்டும். படிப்பே முக்கியம், மற்ற விஷயங்களை செய்யக்கூடாது என்று கடுமையான கட்டுப்பாடு என் வீட்டில் இருந்தது. அந்த கட்டுப்பாட்டினால் எனக்கு அடக்கப்பட்ட மாதிரி உணர்வு வந்தது. இது செய்ய வேண்டும் என்று தோன்றவில்லை. படிப்பில் எனக்கு ஆர்வம் இல்லை. இப்போது இங்கே நின்று நான் சொல்கிறேன், என் ரேங்க் எப்போதும் முதல் இடம்தான். எனக்கு 92க்கு மேல் மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆனாலும் எனக்கு படிப்பில் விருப்பம் இல்லை. நான் மனப்பாடம் செய்து எழுதுவேன், அதனால் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நான் முதல் இடம் பெற்றாலும் படிப்பில் ஆர்வம் இல்லை. அதனால் அதில் இருந்து நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றவில்லை. அந்த சூழலில் யாராவது வந்து ஒரு கேக் பெரி கொடுத்தா, நீ எவ்வளவு நல்லது செய்தே, எனக்காக எவ்வளவு கவனிக்கிறே என்று யாரும் சொல்லவே இல்லை. ஏனென்றால் அப்பாவிடம் கேக் பெரி கேட்டா அப்பா என்ன சொல்வார்? சாக்லேட்டுக்கு பணம் வீணாக்க வேண்டாம், என்ன தேவை? சாக்லேட் ஏன் சாப்பிடணும்? சாக்லேட் சாப்பிட்டா பல்லு கேட்டு போயிடும்னு சொல்வாங்க. அங்க ஒருவன் வந்து உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா உங்களுக்கு தோணும், என் அம்மா அப்பா எனக்காக எதுவும் செய்யல, இந்த பையன் எனக்காக எல்லாம் செய்தான். அந்த பையன் உங்களை படம் பார்க்க அழைத்து போனான். ஆனா உங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, படம் பார்க்க போக கூடாது, உனக்கு தீர்வு இருக்கு, படிக்கணும். நமக்கு என்ன தோணும்னா, அந்த பையன் நல்லவன், ஆனா என் அம்மா அப்பா நல்லவங்க இல்லைன்னு. இதே மாதிரி எனக்கும் நடந்தது. அந்த பையன் கொடுத்த விஷயங்கள் எனக்கு சிறப்பாக தோண ஆரம்பிச்சது. எனக்கு வெளியே போக வாய்ப்பு கிடைக்குது, எங்காவது போக முடிகிறது. என் அம்மா அப்பாவால் கிடைக்கலையூட். அதனால்தான் அம்மா அப்பாவுக்கு அடுத்த பதில் சொல்லும் தைரியம் எனக்கு வர ஆரம்பிச்சது. எல்லாரும் என்னை பற்றி நல்ல பெண்ணு சொல்றாங்க, சாய்பாபாவை எவ்வளவு கவனிக்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நானே சொல்றேன், நான் அப்படி ஒரு பெண்தான். ஒருவேளை அம்மா அப்பாவை நேரில் கேட்டேன்,
என் வாழ்க்கையில் என்ன செய்தீங்க? நோ. நீங்க எதுவும் செய்யலையே எனக்காகன்னு நேரில் கேட்கும் தைரியம் ஒரு தரம் எனக்கு வந்தது. அதற்கு காரணம் கண் மூடி நம்பிய அந்த காதல்தான். அந்த காதலில்தான் நான் இருந்தேன். நம்முடைய உறவு இருந்தது. இதை ரிலேஷன்ஷிப் எனலாம். யாருடன் பேசக்கூடாது, யாருடன் பேச வேண்டும், இதை இப்படித்தான் செய்யணும், அதை அப்படித்தான் செய்யணும் என்று கட்டுப்பாடுகள் இருந்தது. ஒரு கட்டத்தில் எனக்கு என் வீட்டாரை பார்த்து சதிப்பே வந்துவிட்டது. கோபம் வந்தது. நான் அவனை சந்தித்தேன். அவனிடம் சொன்னேன், இல்லை, எனக்கு இது வேண்டாம். நாம் நேராக கல்யாணம் பண்ணிக்கொள்வோம். அவனை நான் சந்தித்த போது எங்கிருந்தோ என் அம்மாவுக்கு சம்ஹாவ் தெரிந்துவிட்டது நான் அந்த பையனை சந்தித்ததாக. என் அம்மா என்னை தேடி தேடி வந்தார். அப்போ எனக்கு பயம் வந்தது, இப்போ அம்மா என்னை விட்டு வைக்க மாட்டாங்க என்று. அதனால் நான் அந்த பையனுடன் போய் அவன் வீட்டிலேயே இருந்தேன். அவன் வீட்டில் போய் உட்கார்ந்தேன். இப்போது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இப்போது என் மக்கள் எனது மக்கள், என் அம்மா அப்பா எனது மக்கள் இல்லை. அப்போ எனக்கு அப்படித்தான் தோன்றியது. அதனால்தான் அவன் வீட்டில் போய் உட்கார்ந்தேன். பிறகு நான் அம்மாவிடம் நான் 18 வயது ஆகிவிட்டேன் என்று சொன்னேன். அப்போ நம்ம கையில் ஒரு தல்வார் மாதிரி தான் இருக்கிறது இல்லையா? எனக்கு என் உரிமை இருக்கிறது. நான் முடிவெடுக்க முடியும். நான் திருமணம் செய்து விட்டேன் என்று நேரில் சொல்லவில்லை. என் சகோதரரின் காதலி எல்லாருக்கும் போன் செய்து அங்கிதா திருமணம் செய்து விட்டாள் என்று சொன்னாள். ஆனால் நான் திருமணம் செய்ததே இல்லை. இப்படி செய்திகள் எப்படி விரைவாக பரவுகின்றன என்று தெரியவில்லை. அங்கிதா திருமணம் செய்து விட்டாள் என்ற செய்தி பரவிவிட்டது. என்ன? அந்த செய்தி என்னை வந்தடைந்தது. எல்லாரும் நினைக்கிறார்கள் நீ திருமணம் செய்து விட்டாய், நீ உங்கள் வீட்டில்தான் இருக்கிறாய், அதனால் நீ இங்கேயே இருக்க வேண்டியிருக்கும். எனக்கும் அதில் பெரிய வித்தியாசம் தெரியவில்லை. ஏனெனில் நான் அறியாமையில் இருந்தேன். அதனால் அம்மா அப்பாவின் மதிப்பு எனக்கு இல்லை. இங்கேயே இருப்பேன் நான். அவருடைய வீட்டில் நான் தங்க ஆரம்பித்தேன். ஆனால் அவருக்கு வேலை மும்பையில் இருந்தது. அதனால் அவர் மும்பைக்கு போக வேண்டியது கட்டாயமாகிவிட்டது. ஆனால் நான் அவருடைய வீட்டில் தங்கி என் படிப்பை தொடர முடிவு செய்தேன். அந்த 6 முதல் 7 வரை மாதங்கள் அம்மா அப்பாவுக்கு அது எப்படி ஒரு அதிர்ச்சி இருந்திருக்கும் என்று இப்போது நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. அப்போது நான் அவர்களிடம், நீங்கள் எனக்கு யார்? நீங்கள் என்ன செய்தீர்கள் எனக்காக என்று கேட்டேன். இப்போது இது எல்லாம் நடந்த பிறகு, அதாவது அங்கே நான் இருந்தபோது எல்லாருக்கும் தோன்றும், அவர் எப்படி இவ்வளவு சாதாரணமாக பேசுகிறாய், அல்லது எப்படி இருக்க முடிகிறது என்று. அங்கே சரி, அந்த பையனுடன் எனக்கு ஒத்து போகவில்லை. ஆனாலும் அவருடைய அம்மா, அதாவது உண்மையில் பார்க்கும்போது மருமகளுக்கு சித்தப்பா சித்தி தொந்தரவு செய்கிறார்கள் என்று நாம் இன்று வரை பார்த்திருக்கிறோம். எல்லா சீரியல்களிலும் எல்லா படங்களிலும். என் விஷயத்தில் அது இல்லை. எனக்கு இன்னொரு அம்மா கிடைத்தால் எனலாம். அவங்க என்னிடம் எப்போதும் சொல்வது, உன் படிப்பை தொடரு, படிப்பில் இடைவேளை வர விடாதே, யூத் காதல் போன்ற விஷயங்களில் விழுந்து படிப்பை வெட்டு விடாதே என்று எப்போதும் சொல்லுவார். அவங்க வீட்டில்தான் நான் இருந்தேன். அவங்க என்னை என் அம்மாவை போலவே பார்த்தாங்க. எனக்கு நிரந்தர மாமியார் என்றாலும் பரவாயில்லை. நான் எல்லாருக்கும் சொல்வது, நான் எதிர்காலத்தில் திருமணம் செய்யும் முடிவை எடுப்பேனா தெரியவில்லை. ஏனெனில் இப்போது கயிர் கூட ஊதி குடிக்க வேண்டும் போல இருக்கிறது. அந்த முடிவை எடுத்தாலும் எனக்கு மாமியார் மட்டும் ஒருத்திதான் பக்கா இருக்காங்க, எவ்வளவு அவங்க அம்மாவாக இருந்தாலும். இந்த உறவில் நான் இது எல்லாம் சகித்த போது அவங்கதான் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்கதான் எனக்கு சொன்னாங்க, நீ அம்மா அப்பாவிடம் பேசுவாயா? அம்மா அப்பா உன்னை ஏற்றுக்கொள்வாங்களா? ஒரு மாதக்கு நான் புரிந்து கொண்டேன், காதல் என்பது கிடையாது. அம்மா அப்பா முக்கியமானவர். ஆனா அப்போ என்கிட்ட எந்த விருப்பமும் இல்லை. இப்போ எப்படி பின் செல்ல முடியும்? பின் செல்ல முடியாது. இப்போ உலகத்துக்கு எப்படி முகம் காட்ட போகிறேன்? சமுதாயத்தில இருக்கிற 4 பேர் என்ன பேசுவாங்கன்னு நினைச்சு நான் சிக்கிக் கொண்டேன். 1 வருடம் ஆனது, 1.5 வருடம் ஆனது. சகிக்க முடியவில்லை. அடிபட்டேன், திட்டம் கேட்டேன், நிறைய கற்றுக்கொண்டேன் அங்கிருந்து. இந்த எல்லாவற்றையும் எனக்கு ஒரே ஒரு வாக்கியமாக சொல்லப்பட்டது, உனக்கு வாழ்க்கை இல்லை, நீ என்ன செய்ய போகிறாய்? நீ மும்பைக்கு போய் வேலைக்காரியாக வேலை செய்வாய், பாத்திரம் துவைப்பாய், என்ன செய்ய போகிறாய்? இன்ஜினியரிங் படிச்சு இவ்வளவு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை. இன்ஜினியரிங்கில் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் என்ன செய்தாலும் நன்றாக செய்வேன். வாழ்க்கையில் நான் ஏதாவது சாதிப்பேன். ஆனால் நம் வாழ்க்கை துணை நம்மை ஆதரித்து, நீ செய்ய முடியும், நீ முன்னேறுவாய் என்று சொன்னால் அது நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு, இல்ல, உன்னால் முடியாது, நீ எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டால் மனச்சோர்வை உண்டாக்கும். என் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் எனக்கு ஒரு ஊக்கம்தான் இருந்தது. திருமணம் ஆகாதிருந்தாலும் அந்த பெண் எனக்கு என் மாமியாராக இருந்தார். ஆனால் உண்மையில் அவர் என் அம்மாவாகவே இருந்தார். அவர் என்னை ஆதரித்து, நீ செய்ய போகிறாயா? படிப்பை தொடரு என்று சொன்னார். அந்த நேரத்தில் நான் என் படிப்பை தொடர்ந்தேன். அதற்கு பிறகு 2 வருடங்கள் கழித்து ஒருவரிடம் நீங்கள் எப்போதும் வணக்கம் சொல், வணக்கம் சொல் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் அவர் அதை 45 முறை கேட்பார். ஆனால் பிறகு அந்த நபர் பொறுமை இழந்தால்
அவர் வெடிப்பது போல அதே மாதிரி நானும் ஒரு நாள் வெடித்து விட்டேன். நான் வெடித்து விட்டேன். பிறகு நான் சொன்னேன், இல்லை, எனக்கு என் வீட்டுக்கு போகணும். நான் நேராக என் வீட்டுக்கு போய்விட்டேன். இவ்வளவு சகித்த பிறகு பெற்றோர் பெண்களை ஏற்க மாட்டார்கள். அப்படி நிறைய பெண்கள் என் தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது அம்மா அப்பா வீட்டில் எடுக்க மாட்டாங்க என்று. ஆனா என் அதிர்ஷ்டம் நல்லது. என் அம்மா அப்பா எனக்கு ஆதரவு தந்தாங்க. சரி, நீ தவறு செய்திருக்கலாம். உனக்கு துன்பமா? நீ வெளியே வா. அவர்களுக்கு நான் அப்போது சொன்னேன். 2 வருடம் நான் அவர்களுக்கும் சொல்லவில்லை என் கல்யாணம் ஆகவில்லை என்று. ஆனா எனக்கு அப்படித்தான் தோன்றியது. இந்த பையனுடன் கல்யாணம் நடக்கும். இந்த பையன் பார்த்துக் கொள்வான். அதனால்தான் நான் அவன் வீட்டில் இருந்தேன். அம்மா அப்பா என்னிடம் சொன்னார்கள், நீ போறியா? இப்போ எடுக்கிற முடிவு உனக்கு இறுதி முடிவாக இருக்கணும். காரணம், நாம் காதலில் இருக்கும்போது நம்முடைய முடிவுகள் அப்படிதான் இருக்கும். அவன் மாறுவான். அவன் நல்லவனாக இருப்பான். என்னோட அவன் அப்படி இல்லை. நம்ப வைக்க. அதே மாதிரி எனக்கும் நடந்தது. இன்று சண்டை போட்டோம். நாளை அம்மா அப்பாவிடம் சொல்லும் போது, இல்ல அவன் அப்படி இல்ல, அவன் என்னிடம் நல்லவனாக இருப்பான் என்று சொல்வேன். ஆனா அப்படி நடக்கலே. அப்படி நடக்கவே இல்ல. அதனால்தான் அம்மா அப்பா ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு முறை முடிவு எடுத்து விட்டாய்னா, அங்க போயிட்டாய்னா, இப்போ திரும்ப வந்திருக்க. இப்போ எடுக்கிற முடிவுதான் உனக்கு இறுதி முடிவாக இருக்கணும். அப்போ எனக்கு தோணிச்சு, ஒரு முறை முடிவு எடுத்தப்போ அம்மா அப்பாவும் சொன்னதை கேட்கலே. அவர்களுக்கு சிரமம் கொடுத்தேன். இப்போ நான் எடுக்கிற முடிவு அம்மா அப்பாவோட பக்கம் தான் இருக்கும். அப்புறம் நான் சொன்னேன், இல்ல, நான் என் அம்மா அப்பாவோட தான் இருக்க போறேன். இந்த உறவிலிருந்து வெளியே வரணும். அதுக்காக எந்த லீகல் விஷயங்களும் இல்ல. அதனால் எந்த பிரச்சனையும் வரல. ஆனா ஒன்று இருக்கு. இன்று நான் இங்க நிக்கிறது அதனால்தான். ஆனா நாங்க இந்த உறவிலிருந்து வெளியே வந்தப்போ, நாங்க உறவில் இருந்தப்போ துன்பம் கொடுத்திருப்போம். நானும் கொடுத்திருப்பேன். யாரும் யாருக்குமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா நாம வெளியே வந்த நாளிலிருந்து நாங்க ஒருவருக்கொருவர் எந்த துன்பமும் கொடுக்கலே. அதாவது ஒருவரை பற்றி எங்கும் போய் கெட்ட வார்த்தை பேசல. அவன் அப்படி, இவன் இப்படி என்று எனக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி விஷயங்களை பேசவே பிடிக்காது. ஆனா இப்போ இங்க வந்து பேச வேண்டி இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, நீங்க பிரபலமா இருக்கும்போது இல்லையா, அப்போ உங்களோட பழைய விஷயங்களை எல்லாம் தோன்றி எடுக்கப்படுது. அப்படிதான் நடக்குது. அதனால எனக்கு எல்லா இடங்களிலும் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்கு. ஒருவேளை அவங்க தவறானவராக இருக்கலாம். எனக்கு சரியானவராக இருக்க மாட்டாங்க. எனக்கு வேறொருவர் சரியானவராக இருக்கலாம். அவர் தவறானவர் என்று இல்லை. அவர் யாருக்காவது வேறொருவருக்காக சரியானவராக இருந்திருக்கலாம். ஆனா நாங்க நம்ம பிடிவாதத்துக்காக ஒன்றாக சேர்ந்தோம். ஆனா அது நம்மிடையே நீண்ட காலம் நிலைக்கவில்லை. அதனால நாங்க அந்த உறவிலிருந்து வெளியே வந்தோம். இப்போ நான் வெளியில வெற்றிகரமானவள் என்று சொல்லுவேன். எல்லா இடங்களிலும் மக்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள். நிறைய பேர் என்னை தெரிந்திருக்கிறார்கள். அதனால் என் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும் என்று எனக்கு தோன்றியது. அதனால்தான் நான் என் யூடியூப் சேனலில் அந்த வீடியோவை போட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளவு பெண்கள், எவ்வளவு பெற்றோர்கள், சமீபத்தில் கடந்த வாரமே கூட என் அம்மாவுக்கு ஒரு பெண்ணின் அம்மா போன் செய்தால், நம்முடைய பெண் கவறு செய்து விட்டாள் என்று. அவள் அழுது கொண்டே இருந்தாள். அப்போ அம்மா எனக்கு போன் செய்து, அம்மா, என் நாட்கள் நினைவுக்கு வருகிறது. உனக்காக நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? உனக்காக எத்தனை இரவுகள் தூங்காமல் இருந்தேன் என்றார். அந்த அம்மாவுக்கு நீ ஏதாவது உதவி பண்ணு. ஆனா எப்படி என்று தெரியவில்லை. பெண்கள் காதலில் இருக்கும்போது அவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார்கள். நான் என் சொந்த உதாரணம் சொல்ல வேண்டியிருந்தால் நான் யாரையும் கேட்கவில்லை. அதனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் அனுபவங்களை அனுபவிக்க விடுங்கள். அவர்கள் தவறு செய்வார்கள், முயற்சி செய்வார்கள். முக்கியம், அந்த பெண்ணின் பின்னால் நின்று அவளுக்கு ஆதரவு கொடுங்கள். அவள் தவறு செய்திருந்தால் திரும்பி வந்து, அம்மா, நான் தவறு செய்தேன், இதிலிருந்து வெளியே வர வேண்டும் சொன்னால் அவளுக்கு ஆதரவு கொடுங்கள். அவளை அந்த நிலைமையிலிருந்து வெளியே எடுக்க, உன் கணவர் நல்லவர் இல்லை, வெளியே வா சொல்ல வேண்டாம். அவளுக்கே தானாகவே புரியட்டும், அந்த எதிர் நபர் அவளுக்காக சரியானவர் அல்ல. அவளை உணர்ந்து வெளியே வரட்டும். நாம் பார்க்கிறோம், சட்டம் பெண்களின் பக்கம் நிற்கிறது. அதனால் பல பெண்கள் இதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். திருமணம் செய்து கொள்ள கணவரிடம் பணம் வாங்க, அவரை பணத்திற்காக தொந்தரவு செய்ய. ஆனாலும் எனக்கு தோன்றுகிறது, ஒரு பெண் எந்த ஒரு உறவிலும் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் முதலில் நிதி ரீதியாக நிலைத்திருப்பது அவசியம். ஏனென்றால் அது நான் திருமணம் செய்த போது சிறியவளாக இருந்தேன். இன்ஜினியரிங் படிப்பு நடந்து கொண்டிருந்தது. ஆனாலும் நான் என் படிப்பை நிறுத்தவில்லை. அந்த கல்வியால் தான் இன்று நான் 4 பேரிடையே பேசும் தைரியம் பெற்றேன். அந்த கல்வியால் தான் நான் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய முடிந்தது. அதனால் கல்வி, வேலை, கையில் பணம் முக்கியம். நீங்கள் ஒரு உறவில் துன்பம் ஏற்பட்டால் பணம் பெற்றாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த உறவிலிருந்து வெளியேறினால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றால் உடனே வெளியேறுங்கள். எப்போதும் எனக்கு பணம் கொடு, உனக்கு பணம் கொடு என்று சண்டையிட்டு தொந்தரவு செய்ய வேண்டாம். நான் அந்த உறவிலிருந்து வெளியேறினேன்.
ஒவ்வொருவரும் இப்படித்தான் வெளியேற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை எங்களுக்கு கருத்து பகுதியில் தெரிவியுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுடன் பகிர மறக்காதீர்கள்.